சிறகடிக்க ஆசை சீரியலில் அண்ணாமலையை தேடி அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் பரசுராமனுமே வீட்டுக்கு வராங்க. அப்போ அவரை கவனித்த அண்ணாமலையுமே வாடா எப்படிடா இருக்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவுமே அங்கிருந்து வெளியில் ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இந்த மாதிரி வந்து பரசுராமனை பார்த்த உடனே ஆங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே ரொம்ப கேஷுவலாக பரசுராமன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே அண்ணாமலைக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா பரசுராமன் தான். அவங்கள ஸ்டார்டிங்கில் இருந்தே அவருக்கு தெரியும். அதனால் இங்கே நல்லாவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பரசுராமனும் ரொம்பவே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையும் என்னாச்சுடா ஏதாவது பிரச்சனையா, நீ எதுக்காக நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக பிரசாமல் இருந்துக்கிட்டு இல்லைடா வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, இந்த மாதிரி என் பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாடா, இப்போ அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எதுவுமே எனக்கு தெரியலடா, எப்படி அவள் கண்டுபிடிக்குதுன்னு எனக்கு தெரியல, அதான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே பரசுராமனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி இன்னொரு பக்கம் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இங்கே முத்துக்கு சீரியஸ்னஸ் புரியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், நான் முதல்ல உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னுட்டு இந்த பக்கம் முத்துவுமே எங்கள் பரசுராமனோட பொண்ணோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. இதை கேட்ட பரசுராமனுமே கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி முத்துக்கிட்ட நம்ம இந்த ஃபோட்டோவை கொடுக்கலாமா, முத்து மூலமாக தேடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலையும் நீ கவலைப்படாத பரசுராமா, நீ வந்து முத்துக்கிட்ட மட்டும் அந்த ஃபோட்டோவை கொடு, அவனுக்கு அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். அந்த குரூப்பில் இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டுவிட்டு இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லினா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்துடும். அந்த பொண்ணு எங்கே இருக்காங்களோ அங்கே போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அண்ணாமலையும் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பரசுராமனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை இந்த பக்கம் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. முத்துமே அந்த ஃபோட்டோவை அந்த குரூப்பில் போட்டது மட்டும் இல்லாமல் அப்பா நான் எதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் இங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கரெக்டாக கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே எங்கள் மீனா கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட முத்துவுமே எங்கள் பரசுராமன் வீட்டுக்கு வந்ததும் அதே நேரம் அவங்க சொன்ன விஷயத்தை பற்றியும் கேள்விப்பட்டுட்டு சரி நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட முத்துவுமே நீ எதுக்கு மீனா தேவையில்லாமல் அழைச்சல், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுமே ரொம்பவே யோசிச்சுட்டு இங்கே பாருங்கள் முத்து, நீங்கள் போய் அந்த பொண்ணை கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு வந்துடும்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு லேடீஸ் வேணும் அந்த பொண்ணோட மனசை மாற்றுறதுக்கு நான் வரேன். ஏன்னா அந்த பொண்ணை என்னால் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசி அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துக்கிட்ட மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே முத்துமே சரி மீனா நீ இங்கே கோவில்கிட்ட தானே இருக்க, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே முத்துவமே மீனாவை கூட்டிகிட்டு டைரெக்டாக அங்கங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தேடி ஒரு வழியாக இந்த பக்கம் அந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே கூட ஒரு பையனும் இருக்கான். இதை பார்த்த முத்துவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பையன்கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் மீனாவுமே அவங்கள தடுத்து நிறுத்தி இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் கோவப்படக்கூடாது, எப்படியாவது அவங்கள 2 பேரையும் சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இங்கே மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பரசுராம பொண்ணு தானம்மா, உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, தயவு செஞ்சு இப்படி உங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட மீனாவை பேசுகிறாங்க. அப்போ அதே நேரத்தில் அந்த பொண்ணுமே இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையாடாதீங்க, எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வேன், எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக என்னால் வேறு மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு இவர் தான் வேணும், நான் இவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக முத்து உள்ளே வந்து இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இது வேறு லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுமே திருன்னு முழிக்குது, அதுலேயே தெளிவாக புரிஞ்சிருது அவள் லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் மீனா இந்த விஷயத்தை தெளிவாக கவனிச்சுட்டு இங்கே பாருமா, உங்கள் அப்பாவுக்கு நீ எப்படியாவது தேவைப்படுற, ஏன்னா உங்கள் அப்பா வந்து உன்னை ரொம்பவே வந்து நேசிச்சுட்டு இருக்காரு, நீ இப்போ அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போன மாதிரி ஆகி போயிடும், இந்த பையனை தானே லவ் பண்ணுற, இந்த பையனா வீட்டில் வந்து பேச சொல்லுமா, நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி உங்கள் அப்பா ஒத்துக்கலை அப்படின்னா நானும் முத்துவும் சேர்ந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம்,
இது நாங்கள் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு வழியாக பரசுராமன் பொண்ணையும் அந்த பையனையும் ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி இவங்க பொண்ணை மட்டும் டைரெக்டாக இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பையனுமே இவங்க பேச்சை நம்பி இதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனுமே வந்து ஒரு பெரிய ஆளை தேடி போயிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே பரசுராமனும் வீட்டுக்கு பொண்ணோட வந்த முத்துவை பார்த்துட்டு, பரவாயில்ல முத்து உன்கிட்ட கேட்டதுக்கு என் பொண்ணை எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு அந்த பொண்ணை அடிக்க போகிறாரு. ஆனால் அந்த கரெக்டாக பொண்ணை அடிக்க போகும்போது முத்துமே அவங்க கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பொண்ணு விஷயத்தில் ரொம்ப கோவப்படாதீங்க. அவள் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. நீங்கள் அந்த லவ் விஷயத்தில் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவளோட வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் அகைன்ஸ்டாக இருக்காமல் அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துமே எடுத்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பையனுமே இன்னொரு பக்கம் யார்கிட்ட போய் பேசுகிறான்னா, இங்கே வேறு யாரும் கிடையாது, இவ்வளவு நாள் ரோகிணி மலேசியா மாமாவும் நடிக்க சொல்லிட்டு இருந்த பிரவன்மணி கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த பையனும், இங்கே பாருங்க அண்ணா, எப்படியாவது எனக்கு அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் அந்த பொண்ணு வீட்டில் வந்து பேசணும். ஏன்னா பெரியவங்க நீங்கள் வந்து பேசுகிறப்போ கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பையனும் பிரவன்மணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ பிரவன்மணியுமே, நீ கவலைப்படாதப்பா, உனக்காக நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம பேசி கட்டளை முடித்தாதான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதியாகும். இல்லைன்னா நீங்கள் அவசரப்பட்டுட்டு ஓடுற மாதிரியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏற்கனவே உங்கள் 2 பேரும் வந்து பேசி சரி பண்ணவங்க சரியான முறையில் தான் பேசியிருக்காங்க.